Samayal. இன்னைக்கு நம்ம கோவை பப்பு சமையல்ல சூப்பரான everybody's all time favorite chicken biryani எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த chicken biryani எல்லாத்தோட ரொம்ப ஃபேவரட்டான ரெசிபி. ஈவன் I like this biryani very much. ஏன்னா அது வந்து டேஸ்டே ரொம்ப சூப்பரா இருக்கும். சிக்கன் எல்லாம் நல்லா மேரினேட் பண்ணனால இந்த சிக்கன் பிரியாணி பண்றதுக்கு நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 500 கிராம் சிக்கன். இது வந்து ரொம்ப பெருசாவும் இல்லாம ரொம்ப சின்னதாவும் இல்லாம மீடியம் சைஸ் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த சிக்கனை நம்ம மசாலா கோட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். 500 கிராம் சிக்கன். இப்ப இதுல நம்ம மசாலா கோட் பண்ணி மேரினேட் பண்ணிடலாம். 1/2 கப் தயிர், கொஞ்சமா மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், ரிக்வயர்ட் சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கன்ல அந்த மசாலா நல்லா கோட் ஆகணும். அடுத்தது இதை வந்து நம்ம ஊற வைக்கணும். நம்ம வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ஊற வைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சிக்கன் குள்ள அந்த சார்ல இறக்கி நல்லா ஜூஸியா இருக்கும். அப்ப பிரியாணி பண்ணும்போது இன்னும் அந்த ரிச்னஸ் நமக்கு கிடைக்கும். அதனால மினிமம் 1/2 an hour ஊற வச்சுக்கோங்க. 30 minutes ஊற வச்சுக்கோங்க. 1/2 மணி நேரத்துக்கு மேல வைக்கிறீங்க ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கோங்க. நம்ம வந்து முன்னாள் நாள் நைட்டு இந்த மாதிரி ஊற வச்சுட்டோம்னா அடுத்த நாள் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே நேரம் சிக்கன் எல்லாம் நல்லா ஊறி சூப்பரா இருக்கும். அதனால 30 minutes கழிச்சு வந்து பார்ப்போம். இப்ப 1/2 an hour அப்புறமா நம்ம வந்து பிரியாணி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. இதுல வந்து ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இருக்கிறது இல்ல 2 பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு, 10 போல மிளகு சேர்த்துடலாம். 2 நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம இந்த வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்னைக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமா வெட்டி வச்சுக்கேன். இது உள்ள சேர்க்கலாம். நம்ம வச்சுக்க ஒரு வெங்காயத்தை உள்ள சேர்க்கலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்ப வெங்காயம் இந்த மாதிரி ரோஸ்ட் ஆனதும் இப்ப ஆனியன் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல டொமேட்டோ சேர்க்கலாம். நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீளமா வெட்டி வச்சுக்கேன். இது உள்ள சேர்க்கலாம். 1 டொமேட்டோ உள்ள சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோ. சேர்த்துட்டு டொமேட்டோ நல்லா சாஃப்ட் ஆகணும். அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதனால ஒரு 5 minutes சிம்ல இது இருக்கட்டும். இப்ப 5 minutes ஆயிடுச்சு. டொமேட்டோ எல்லாம் நல்லா கொதிங்கி நல்லா சாஃப்ட் ஆகிருக்கு. இப்ப இதுல நம்ம ஊற வச்சிருக்க எல்லா சிக்கனையும் உள்ள சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாவோடையும் சேர்த்துக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/3 cup ஆஃப் வாட்டர். ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சேர்த்துட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. ஒரு 10 minutes மிதமான சூட்ல இது வேகட்டும். குக் ஃபார் 10 minutes ஆன் மீடியம் ஃப்ளேம். இப்ப 10 minutes ஆயிடுச்சு. நம்ம ஓபன் பண்ணி பாத்திரலாம். இப்ப பாருங்க சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம இதுல அரிசி சேர்க்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது 400 grams பாஸ்மதி ரைஸ் 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்ப அந்த தண்ணியை வடிகட்டி நம்ம அரிசி உள்ள சேர்த்துடலாம். இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி, அதாவது 400 grams பாஸ்மதி ரைஸ 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில ஊற வச்சு எடுத்திருக்கேன். நம்ம வச்சுக்க 2 கப் பாஸ்மதி அரிசி உள்ள சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தண்ணி சேர்க்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 கப் தண்ணி. நம்ம இன்னைக்கு 2 கப் பாஸ்மதி அரிசி இருக்கிறது 3 கப் தண்ணி. 3 cups வாட்டர் இது உள்ள சேர்க்கலாம். 3 cups ஆஃப் வாட்டர் தண்ணி உள்ள சேர்க்கலாம். 3 கப் தண்ணி. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சம் நறுக்கின புதினால சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிடலாம். கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். பண்ணிட்டு ரைஸ் வந்து 100% வரைக்கும் குக் ஆகுற வரைக்கும் இது வேக வச்சிருங்க. சிம்லே வைங்க, ஹைல வைக்காதீங்க. சிம்ல தண்ணி எல்லாம் நல்லா குக் ஆகட்டும். அப்புறம் பிரியாணி வந்து ரெடி ஆகட்டும். லெட்ஸ் வெயிட். இப்ப இது ரெடியா இருக்கும். நம்ம இதை ஓபன் பண்ணி பாத்திரலாம். சூப்பரா இருக்கு. நல்ல வாசனையா இருக்கு. வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். பாருங்க சாதம் நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா உதிரியா வந்து நல்லா சூப்பரா இருக்கு. சிக்கன் பீஸ் எல்லாம் நல்லா தயாரிச்சு நம்மளோட சிக்கன் பிரியாணி நம்ம சர்வ் பண்ணிடலாம். பிரியாணி எல்லாம் நல்லா உதிரியா இருக்கு. பாருங்க சிக்கன் ரொம்ப நல்லா குக் ஆயிருக்கு. அப்புறம் சிக்கனுக்குள்ள நல்லா பிளேவர்ஸ் இறங்கிருக்கு. ஏன்னா நம்ம மேரினேட் எல்லாம் பண்ணனால. That's it. Our delicious chicken biryani is ready to be served. You can enjoy this biryani. டடா, நம்மளோட சுவையான சிக்கன் பிரியாணி ரொம்ப சூப்பரா தயாரிச்சு பாருங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கு நான் இதை டேஸ்ட் பண்ண போறதுல நீங்க உங்க வீட்டுல ட்ரை பண்ணிட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்க. கண்டிப்பா நான் அதை பாப்பேன். நீங்க கண்டிப்பா இந்த சிக்கன் பிரியாணி வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா கோவை பப்பு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம பாரம்பரிய தமிழ் சுவையை உலகம் முழுக்க பரப்புவோம்.